Hello viewers. ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சம்க்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இஃப் த செட் அண்ட் கிளியர் வேவ்ஃபார்ம்ஸ் ஷோன் இன் ஃபிகர் ஏ are applied to the inputs of NOR latch shown in figure B. Determine the waveform that will be observed on the Q output. Assume that initially Q is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய இன்புட் வேவ்ஃபார்ம்ஸ். சரிங்களா? அப்போ என்னுடைய Q இருக்கு பார்த்தீங்களா, இங்கே அவுட்புட். ஸோ இதுல என்னுடைய அவுட்புட் வேவ்ஃபார்ம் என்ன, இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த இன்புட் வேவ்ஃபார்ம்ஸ்ல இருந்து எப்படி அவுட்புட் வேவ்ஃபார்ம் வரையிறதுங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ I go for the solution. So just I redraw the corresponding waveforms. கொஞ்சம் enlarge versionல போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு புரியுதாப்ல. ஸோ if I extend all those things. ஸோ இது வந்து என்னுடைய அவுட்புட் Q அப்படின்னு எடுத்துக்கிறேன். இனிஷியலா Q எதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 0ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாட்டர் லைன்ஸ்ல தான் வந்து எனக்கு அந்த சேஞ்ச் ஓவர் நடக்குது அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல வரக்குள்ள எனக்கு என்னவா இருக்கு, செட் ஹையா இருக்கு, கிளியர் வந்து எனக்கு என்னவா இருக்கு, 0வா இருக்கு. ஸோ வி நோ த ட்ரூத் டேபிள் SCQ. இது மெஜாரிட்டி புக்ஸ்ல SRன்னு கொடுத்துருப்பாங்க, C இல்லைன்னா R, ரெண்டுமே எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 0 0 அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் நோ சேஞ்சஸ். அது மாதிரி 0 1 அப்படின்னா அவுட்புட் 0, 1 0னா அவுட்புட்ல 1, போத் ஆர் 1 அப்படின்னா இட் இஸ் இன்வேலிட். இந்த டேட்டாஸ் நமக்கு தெரியும். ஸோ அப்படிங்கக்குள்ள இங்க செட் ஹையா இருக்கு, கிளியர் 0வா இருக்கனால இட் கோஸ் டு ஹை. ஸோ இது வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பொசிஷனை 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்க வரக்குள்ள கிளியர் ஹையா இருக்கு, செட் எப்படி இருக்கு எனக்கு, இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ இன்பிட்வீன் போர்ஷன்ல இதுவும் 0 இதுவும் 0 அப்படின்னா எனக்கு நோ சேஞ்சஸ். அதனால இது இதுல எனக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 0 1 அப்படின்னு கிளியர் ஹையா இருக்கிறதுனால இட் கோஸ் டு 0. சரிங்களா? ஸோ நவ் என்னுடைய அடுத்த ட்ரிகரிங் பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க வரக்குள்ள பாத்தீங்கன்னா செட் ஹை, இது வந்து எனக்கு என்னவா இருக்கு, 0வா இருக்கு. ஸோ அது புரிஞ்சுங்க. ஸோ ஈவன் தோ இந்த கேப்ல போத்தா 0 அப்படிங்கக்குள்ள நோ சேஞ்சஸ், பழைய ஸ்டேட்லயே தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இது வந்து எனக்கு என்னவாகுது, செட் ஹையா மாறிடும். சரிங்களா? ஸோ தட் இட் இஸ் மெயின்டைன்ட் லைக் திஸ். ஸோ அப் டு திஸ் போர்ஷன் இட் இஸ் ஒன், நோ இஷ்யூஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 0 இதுவும் 0. ஸோ தட் எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே சேம் 0வா இருக்கிறதுனால நோ சேஞ்சஸ், பழைய ஸ்டேட்லயே மெயின்டைன் ஆகுது. அப்ப தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் கிளியர் ஹையா இருக்கு, இங்க என்ன இருக்கு, செட் 0வா இருக்கு. அப்ப தேர்ஃபோர் கிளியர்னா இட் சுட் பி கோஸ் டு 0. ஸோ இப்போ அடுத்தது இங்கே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அகைன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஹை, செட் வந்து 0. இங்க கிளியர் ஹையா இருக்கனால அகைன் இட் சுட் பி மெயின்டைன் அட் 0. நான் ஆல்ரெடி 0ல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ தட் இட் இஸ் மெயின்டைன்டு 0 ஒன்லி. ஸோ இங்கே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க வரக்குள்ள இதுவும் 0 இதுவும் 0, தேர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ தட் அகைன் 0லயே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இங்கே செட் ஹைல இருக்கு. ஸோ தட் இட் கோஸ் டு ஹை அண்ட் மெயின்டைன்டு அப் டு லைக் திஸ். இந்த பாயிண்ட்ல 0 0னா நோ சேஞ்ச், ஸோ மெயின்டைன் அட் 1. இங்க வரக்குள்ள அகைன் செட் ஹையா இருக்கு, கிளியர் 0வா இருக்கு. ஸோ தட் அகைன் இட் இஸ் மெயின்டைன்டு ஹை ஒன்லி. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் output for the input waveforms. I hope this is very well clear. So நம்மளுடைய அடுத்த வீடியோல கிளாக் சிக்னல்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். Thank you.